எதிர்பார்த்த ஒன்று இப்போ அரங்கேறி இருக்கு. இஸ்ரேல் அதிபயங்கரமான தாக்குதலை ஈரானுடைய அணு ஆயுத தளங்கள் மீது நடத்தியிருக்கு. ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிறது தான் இந்த அட்டாக்குக்கு பேர் வச்சிருக்காங்க இஸ்ரேல். இது ரிலேட்டடாக நெதன்யாகு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, மார்க் ரூபியோ அரண்டடிச்சு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி. ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுது அப்படிங்கிறதுக்கு மார்க் ரூபியோ அப்படி என்ன பேசியிருக்காருங்கிறத கேட்டிங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்ய போகிறாங்க? அமெரிக்காவினுடைய இலக்கு அப்படிங்கிறது இப்போ ஈரான் கிடையாது, ஈராக் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மிடில் ஈஸ்டில்? சவுதி அரேபியா வேறு மாதிரியான கொக்கரிப்புக்கு இப்போது ஒரு இன்டர்வியூ மூலிமா சல்மான் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு எதிரான பேட்டி? வாங்க பார்க்கலாம் உறவுகளே, ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டை பற்றி. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நேற்று இரவே நான் சொல்லிட்டு தான் தூங்கி எந்திரிச்சதற்கு பிறகு பார்க்கக்கூடிய செய்தி, என்னடா நம்ம சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம சரியாக கணிச்சோம் இஸ்ரேல் ஈரானை தாக்க போகிறது அப்படின்னு. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரவு நேரத்தில் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள், குறிப்பாக நாதன்ஸ் அணுசக்தி நிலையங்கள் மீது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு இஸ்ரேல். இதில் எப்படி இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈரானுடைய ஐஆர்ஜிசியோ இல்லை ஐஆர்ஐபியோ அரசு ஊடகம் இருக்காங்கல்ல, அவங்க வெளியிடலை. பட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஐஆர்ஜிசியினுடைய தளபதி உசைன் சலாமி அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல். ஆயுதப்படையினுடைய தளபதி முகமது பாகேரி, இவரைத்தான் ரொம்ப காலமாக அமெரிக்கா குறி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, இஸ்ரேலும் குறி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த அணு ஆயுதங்கள் செய்வதில் ரொம்ப தீவிரம் காட்டியவர் தான் இந்த பகேரி. அது மட்டுமல்ல, அணுசக்தி திட்டத்திற்கான தலைவர் அலி ஷம்கானி அப்படிங்கிற நபர், இவர் இப்போ கவலைக்கிடமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. மேலே குறிப்பிட்ட அந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. இது மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா ஒரு யுரேனியத்தை ரஷ்யா கிட்ட இருந்து கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கொண்டு வந்த யுரேனியத்தை செறிவூட்டுறது அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. இதனால் 9 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் அப்படின்னு ஐஏஇஏ கணிப்பு ஒன்று சொல்லியிருந்தது. பட் இதை வைத்து 15 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற வேறு ஒரு கணக்கு வேற சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் அணு ஆயுத நாடாக மாறிவிட்டால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்து. ஒரே செகண்டில் இஸ்ரேலை முடிச்சிருவாங்க. ஸோ தலைக்கு கீழே டைம் பாம் வச்சுக்கிட்டு தூங்குற மாதிரியான ஒரு நிலை நித்தம் ஏற்பட்டு விடுங்கிற அச்சத்தில் இஸ்ரேல் எப்படியாவது அமெரிக்காவினுடைய துணையோடு ஈரானை அட்டாக் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கான டேட்டும் குறித்தாங்க. அதன்படி இந்த அட்டாக்கு நடந்திருக்கு. இது தொடர்பாக நெதன்யாகு கொடுத்துருக்கக்கூடிய உடனே ஸ்க்ரீனில் பேட்டி கொடுத்துருக்காரு. நம் முன்னோர்களின் தவறுகளை நாம் மீண்டும் செய்ய மாட்டோம். எதிரிகள் தாக்குவதற்கு முன்னதாக நாம் அவர்களை தாக்குவோம். இனிமே வரலாறு மாற்றியமைக்கப்படும். ஈரான் அப்படிங்கிற நாடு திருப்பி எங்களை அட்டாக் செய்வதற்கே பயப்படணும். இந்த ஆப்ரேஷனுக்கு அதனால தான் நாங்கள் பேர் வச்சுருக்கோம், ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேஷனுக்கான பேர். ஈரானுடைய 9 அணுகுண்டு தயாரிப்புக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு போர் இது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மார்க் ரூபியோ அவர் சொல்லியிருக்கக்கூடியது, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது இஸ்ரேலுங்கிற நாடு ஈரான்ங்கிற நாடை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க அணு ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டான்னு 5 சுற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த 6வது சுற்று பேச்சுவார்த்தையும் ஓமனில் நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டோம். முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, நான் ஃபாரின் மினிஸ்டரோட மஸ்கட்டில் நான் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் முன்னுக்கு பின் முரணாக பேசினாங்க ஈரான். இப்படிப்பட்ட நிலையில் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போதே ஈரான் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈரான் 90% அங்கே அணு ஆயுதங்களை தயாரிச்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு இங்கே சேட்டலைட் இமேஜ் மூலியமாக தெரியுது. ஸோ ஈரான் அணு ஆயுத நாடாக மாறுவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இதனால தான் நாங்கள் 2015
JCPOA அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வச்சோம். 2018க்கு பிறகு ட்ரம்ப் ஈரானோடு எந்த உறவும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தார். ஆனால் பைடனுடைய காலகட்டத்தில் ஈரானோடு நெருங்கிய ஒரு உறவு இருக்கிற மாதிரியான பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. எண்ணெய் வளம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அதை நாங்கள் வாங்கி விற்கக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டோம். இதனால ஈரானும் டெவலப் ஆச்சு. அதே நேரத்தில் உலகளாவிய அளவில் நாங்கள் அவங்களோட எதிரி அப்படிங்கிற அளவில் அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திணிச்சுது. ஸோ துருக்கியின் மூலியமா, அஜர்பைஜான் மூலியமா ஈரானோடு நட்பு பாராட்டிட்டு தான் வந்துச்சு அமெரிக்கா. இதுதான் பைடனுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப் மறுபடியும் வந்த உடனே தான் இந்த பிரச்சனை தலை தூக்குது. ஈரானை வளர விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நினப்பு. ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியில் போயிடணும் அப்படின்னு ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவித்ததற்கு பிறகு ட்ரம்ப்பை அது பெரிய அளவில் கோவப்படுத்துச்சு. அப்போது ஸ்கெட்சு உனக்கு இல்லை குமார், சேகருக்கு அப்படிங்கிற கதையாக இப்போது ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பட் அமெரிக்காவினுடைய குறிங்கிறது ஈராக். ஈராக்கை தன்னை முழுவதுமாக எப்பயுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். பாக்தாத் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர். தேயிலை தோட்டங்கள் இல்லை, திராட்சை தோட்டங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி விட்டுருவாங்க? அப்படிப்பட்ட இடத்த தன்வசப்படுத்தணும்னு அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப தீவிரமாக இருக்கார். ஸோ சத்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஈராக்கை வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. இது ஒரு அனாலிசிஸ். பட் நடந்திருக்கிறது ஈரானில் இப்போ சம்பவம். சரி, இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்துருச்சு. அப்போ ஈரான் சைட்ல இருந்து ஒரு பதில் வரணும்ல. கமினி அவர்கள் எப்போ பேச போறாரு? எப்பயுமே வெள்ளிக்கிழமை அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு மதியம் 2 மணிக்கு மேலே அந்த செய்திகள் வெளியில் வரும். அவர் பேசுவார் கண்டிப்பாக. அதற்கு முன்னதாக நம்ம உலகத்திற்கு ஈரான் சைட்ல இருந்து ஒரு செய்தியை சொல்லி ஆகணும். அப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்டம் 51 கீழ் பதிலடி தாக்குதலுக்கு ஈரான் உரிமை உண்டு. ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு உரிமை உண்டு, பதிலடி கொடுப்பதற்கு உரிமை உண்டு. ஸோ அமெரிக்கா இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த தாக்குதலுக்கு முழு காரணம் அமெரிக்கா தான். பின்புலமாக இருந்து இஸ்ரேலை இயக்குவது அமெரிக்கா தான். இதுவும் உலக நாடுகளுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா இந்த போரில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்களிக்குது. ஸோ வார் அப்படிங்கிற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அப்படின்னா நிச்சயமாக ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு தயங்காது. அதே நேரத்தில் தனது அணு ஆயுத நிலையங்களை பாதுகாப்பதற்கான வேலையையும் ஈரான் செய்யும். பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்டு தான். ஏன்னா 90 அடி ஆழத்திற்கு அட்டாக் செய்வதற்கு வல்லமை படைத்த ஆயுதங்கள் இஸ்ரேல்கிட்ட இருக்கு. பட் இப்போ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலையங்கள் 150 அடி ஆழத்தில் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஈரானுடைய முக்கியமான 2 தலைவர்கள் இறந்து போயிட்டாங்களே பிரசாத் அப்படின்னு கேட்டால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஈரான் அஃபீஷியலாக இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. அதை நிச்சயமாக ஈரான் பேசுவாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஈராக்கினுடைய வான்வெளி தளம் மூடப்படுது. ஈராக்கில் இருந்து எந்த ஃப்ளைட்டும் மற்ற அரபு நாடுகளுக்கெல்லாம் பயணம் போகாது அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியிடப்படுது. இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஈராக் ஏன் இவ்வளவு தூரம் பரபரப்பாகுது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. சவுதி அரேபியாவினுடைய கிங் சல்மான் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு நேற்று இரவு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருக்கும் அடுத்த நாள் ஈரானை தாக்க போகிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கும். நம்மள மாதிரி நமக்கே தெரியுது. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போது சல்மான் அவர்கள் கொடுத்த பேட்டியை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் போது அவர் சொல்கிறாரு, கமினி ஹிட்லரை போல செயல்பட முயற்சிக்கிறார். ஹிட்லர் உலகத்திற்கு எவ்வளவு ஆபத்தானவர் என்பது நமக்கு தெரியும். யூதர்களை அடியோடு அழிக்க நினைத்தவர் ஹிட்லர். அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் கமினி அவர்களும் இப்போ செய்ய நினைக்கிறாரு. ஈரான் அணுகுண்டு உருவாக்கினால் நாங்களும் அதற்கு ரெடி, நாங்களும் அணுகுண்டை தயாரிப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சவுதி அரேபியா சொல்லியிருந்தாங்க. சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு இப்போதான் ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுருக்காங்க. அது $600 பில்லியன் அளவிற்கான வர்த்தக ஒப்பந்தம். ஸோ இந்த மாதிரியான உதவிகள்லாம் செய்கிறதுனால சவுதி அரேபியா பேசுகிறதையும் அமெரிக்கா கூர்நோக்கி கவனிக்கும். அந்த வகையில் சல்மானுக்கு ஆபத்தானவர்கள் யாருன்னா ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்கள். சல்மான், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் சன்னி முஸ்லீம்கள், ஈரானில் இருக்கக்கூடியவங்க ஷியா முஸ்லீம்கள். ஸோ ஹவுதிகள் செங்கடலை ஆளுவதற்கு உதவி செய்வது இதே ஈரான் தான்.
அப்போது எப்படியாவது ஒரு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது ஈரான் மட்டும்தான் அப்படிங்கிறத இஸ்ரேல் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஈரான் அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அமெரிக்காவினுடைய துணையோடு ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டாங்கன்னா ஈரான் 0 ஆகிடும். இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே சிரியாவை அமெரிக்கா இப்போ கைப்பற்றி ஒரு பொம்மை அரசாங்கத்தை அங்கே அமைச்சிருச்சு. ஹிஸ்புல்லாவையும் ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க, தலைவர்களை காலி பண்ணிட்டாங்க. ஹிஸ்புல்லா செயல்பட முடியாத அளவிற்கு லெபனானில் புதிதாக ஆட்சி மாற்றம்லாம் ஏற்படுத்தப்பட்டு அமெரிக்காவினுடைய கைப்பாவைகள் தான் அங்கே பிரசிடெண்டாகவும் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டராகவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் இப்போது அமெரிக்கா கைப்பற்றுவதற்கு ஒரே ஒரு தடை ஈரான் தான். அதை எப்படியாவது ட்ரம்பினுடைய பீரியடில் முடிச்சு விட்டாங்கன்னா மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். எண்ணெய் வளம்ங்கிறது யாருக்கிட்டையும் அடுத்த 100 ஆண்டில் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு அமெரிக்கா தன்னிறைவு பெற்ற நாடாக மாறிவிடுங்கிறதுல அவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நோக்கிய இலக்கோடு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயணப்படுது. இஸ்ரேலுடைய இலக்கு சவுதி அரேபியா வரைக்கும். ஸோ கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூதர்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களும் கைகோர்த்து உலகை ஆளுவதற்கான பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா கமினி தலைமையிலான ஈரானுக்கு இருக்குது. அதை அவங்க செஞ்சு முடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு $100 மில்லியன் கொஸ்டின். அதற்கான பதில் கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359524 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.